ஒரு ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மேக்ஸ் படிச்ச ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா, ஒரு 8 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ நம்ம ஒரு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க, நம்ம வீட்டில் சால்வ் பண்ணிடுறோம். அது ஆன்சர் கரெக்டா தப்பா, அடுத்த நாள் எப்போ விடியும், எப்போ கிளாஸ் வரும், நீங்க ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்கீங்களா, நாங்க தப்பா பண்ணிருக்கோமா, அது அப்போ நாங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளவு லேக்ஸ்ல நாங்க தப்பு பண்ணியிருக்கோம். அது நான் போட்ட சம்லாம் பாத்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் நஷ்டமாயிருக்கும். நம்ம இந்த பிரைசிங் கிளாஸ் அட்டன் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆரம்பிச்ச நாளே கம்பெனி எடுத்து மூடிட்டு போயிருப்பேன் இந்த பிரைசிங் கிளாஸ் இல்லாம இருந்துச்சுன்னா. ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காவே இருந்துச்சு. ஒரு ஒரு பயம் போயிருச்சு எனக்கு. ஸோ நம்ம பிரைசிங்ல எப்படி ஒர்க் பண்ணணும், எங்கெங்க பிரச்சனை வருங்கிறத நீங்க சொன்னீங்க பாருங்க. அதுதான் என்னால ஒரு ஓகே இப்படிலாம் வரும், நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும், அதை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சம் போடுறோம், அதை திருப்பி எப்படி கிராஸ் செக் பண்ணணும், அதையும் திருப்பி எப்படி கிராஸ் செக் பண்ணணும். நம்ம வெறும் நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேல்சி தான் நமக்கு தெய்வம். இந்த கேல்சி நம்ம போன்ல போடுறோம், நம்ம போன்ல போடுவோம், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், ஓகே அது ஒரு நம்பர் இருந்திருக்கும், ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் வந்திருக்கும், நம்ம அதை தான் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணோம்னா நம்மளை டைப் பண்ணி போர்டு மாட்டிடுவாங்க, ஓகே விக்னேஷ் முடிஞ்சு உங்க தொழில் இன்றோடு மூடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு டெசிமலும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய அவேர்னஸ் சார். அப்புறம் பிரைசிங் எப்படின்னா, நம்ம உடம்பெல்லாம் இருக்கு, ஓகே உயிர் இல்லைன்னா உடம்பு ஒரு யூஸ்வல் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க எல்லாம் உடம்பெல்லாம் ஃபிட்டா வச்சிருக்கீங்க, எல்லாம் மார்க்கெட்டிங் தெரியும், அது தெரியும் எல்லாம் தெரியும், ஓகே பிரைசிங் நம்ம ஒழுங்கா கோட் பண்ணல அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. நம்ம பிரைசிங் நம்ம இழுத்து முடிட்டு நம்ம கம்பெனி இழுத்து முடிட்டு போயிட வேண்டியதுதான். அப்புறம் அந்த கேல்சியில் சொன்னீங்க பாருங்க, நம்ம ஒரு டெசிமல் வரும், நம்ம எழுதுற டெசிமல் வேற மாதிரி இருக்கும். ஸோ அது பெரிய விஷயம். நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹோம்ஒர்க் பண்றப்போ. நான் ஒரு 5-6 பேஜ் நான் அடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் செம்மே தப்பு. ஃபர்ஸ்ட் செம்மே நீங்க சொன்னீங்க இப்படி இதுல ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னீங்க. ஃபர்ஸ்ட் செம்மே தப்பா தான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் ஃபுல்லா அடிச்சுட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றப்போ நம்ம ஒரு புரிதல், நம்ம ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணிடணும். அப்பதான் நமக்கு அது அவேர்னஸ் தெரியும். நம்ம ஓகே நம்ம ரைட்டா பண்றோம், நம்ம நம்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம தப்பு தான் பண்றோம் அப்படின்னு பண்ணிட்டு தான் நம்ம 2-3 தடவை கிராஸ் செக் பண்ணோம் அப்படின்னா அது தப்பு. நம்ம தப்பு வந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம பிரைசிங் கோட் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஈஸியா நம்ம பிரைஸ் அக்செப்ட் பண்றான்னா ஓகே நம்ம எது தப்பு பண்ணியிருக்கோம், எந்த கேள்வி கேட்காம நம்ம அக்செப்ட் பண்ணிடலாம். ஓகே எந்த இதுவுமே கேட்கலாம், எப்படி டேர்ம் பண்ண அதுன்னு எதுவுமே கேட்காம ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாலும் நம்ம ஓகே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம ஜஸ்ட் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம், முன்னாடியே பண்ணிக்கிறோம், நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். நம்ம எல்லாம் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு நம்ம பேர் பண்ணிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதோட நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு பெரிய தேங்க்ஸ் சார், பிரைசிங் அது பயத்தை உடைச்சிருக்கு. நான் பயந்துட்டே இருந்தேன். 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல வேற மார்க்கெட்டிங்ல. நான் ஜஸ்ட் ஒரு பிரைசிங் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க பிரைசிங் இம்பார்ட்டன்ட், பிரைசிங் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரியுது ஒவ்வொரு டெசிமலும் ஒரு புள்ளியை நம்ம புள்ளி மாத்தி போட்டாலுமே வேலை முடிஞ்சுச்சு அப்படின்னு ஒரு புரிதல் வந்திருக்கு சார். அப்புறம் ஒரு அவேர்னஸ் சார். நான் ஒரு 3 ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன், ஒன் டே ட்ரைனிங். இந்த பிரைசிங் பத்தி சொல்லவே இல்லை. ஜஸ்ட் என்னன்னா நீங்க 20% மார்ஜின் வச்சா போதும், எந்த பொருளா இருந்தாலும், பொருள் என்னன்னு தெரியாது, 20% மார்ஜின் வச்சா போதும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டவுட் கேட்டா டவுட்டை பத்தி காதே கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு ஃபிளைட்டு டைம் ஆச்சு, அந்த 10 to 5 மணி ஆயிடுச்சுன்னா கொட்டி சேர்த்து கிளம்பிடுவாங்க. ஓகே எங்க டைம் ஆச்சு, ஃபிளைட் டைம் ஆச்சு, இதெல்லாம் டவுட் மெயில் கேளுங்க, அது கேளுங்க. நம்ம திருப்பி கூப்பிட்டோம்னா சுத்தமா ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே நம்ம அந்த கிளாஸ்க்கு போனோம்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா அப்படியே அப்பா நாளைக்கே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம், எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டோம். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒவ்வொரு டாபிக் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு விஷயமும் இம்பார்ட்டன்ட். நம்ம ஜஸ்ட் மேம்போக்கா பண்ணிட முடியாது எக்ஸ்போர்ட்டை அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிச்சு. அப்புறம் மக்கள் யாரும் நம்பி ஏமாற வேணாம். ஒன் டே கிளாஸ்ல போங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். போயிட்டு வந்தாதான் உங்களுக்கு ஒரு அருமை தெரியும். நிழலோட அருமை வெயில் நின்னாதான் தெரியுங்கிற மாதிரி நீங்க ஒன் டே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. நாங்க சொல்றோம் இந்த மாதிரி இல்ல ஒன் டே கிளாஸ் யூஸ் இல்லை சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு. பட் நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், கிளாஸ் எப்படி இருக்கு என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இந்த காலம் வாங்கிட்டு அந்த காலம் விட்டுட்டு நம்ம எந்த நல்ல சென்டர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணணும்.
எப்படி ஜாயின் பண்ணாம நம்ம எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ண முடியுமா முடியாதா, நமக்கு அந்த கேப்பபிள் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சும்மா சொல்றாங்கிறதுக்காக ஓகே நாளைக்கே 1 கோடி லாபம் வர போகுதுப்பா நீ காசை மட்டும் கொடு, இல்ல நீ பொருளே தெரியாது நீ எப்படி 1 கோடி ரூபாய் எனக்கு லாபம் கொடுக்க போறேங்கிறது எனக்கு பெரிய பெரிய இன்ன வரைக்கும் எனக்கு இன்னும் அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு சொன்னதே அப்படிதான், நீ அமௌண்ட் கொண்டு வா, இல்லைன்னா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நீ பொருளை கொடு நான் வித்துறேன். நான் என்ன பொருள் கொடுக்கணும் உனக்கு தெரியாது, நீ எப்படி என்னோட பொருளை விற்ப அப்படிங்கிற கேள்விலாம் வந்துச்சு. நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி.